ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஃபேஸ் பிரைட்னிங் பேக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் வந்து அரை ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூன் அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சள். நீங்கள் இதை விட கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதுன்றதுனால நான் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணிலாம் வைக்கக்கூடாது. ஸோ போட்டு அப்போவே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 10 to 15 டைம் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணலாம், பட் நான் பண்ணலை. ஸோ நான் கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கேர்டு இல்லைனா மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் எப்போயுமே கேர்டு தான் ஆட் பண்ணுவேன். கேர்டு இல்லாத டைமில் மில்க் ஆட் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட ரெண்டுமே இல்லைன்றதுனால நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸில் போட்டுப்பேன். இது ஃபேஸில் போட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ எனக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ்க்கு வந்து என் ஃபேஸுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எங்கேயும் வெளியே போயிட்டு வரேன், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் ரெடி பண்ணி என் ஃபேஸில் வந்து போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.